நான் தான் மேஜிக் மேன் திலஸ்மி. இது மேஜிக் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கையால பண்ற ட்ரிக்ஸ் தான். இதை எங்களாலயும் பண்ண முடியும் தோழர்களே. என்ன சொல்ற மோட்டோ? ஆமாடா பத்துலோ, இதை விட சூப்பராவே நாங்க பண்ணியும் காட்டுவோம். இந்த திலஸ்மிய பொதுமக்கள் முன்னாடியே அவமானப்படுத்துறியா? நானும் பாக்குற ஒன்னால என்ன மேஜிக் பண்ண முடியும்னு. மோட்டோ எல்லாரும் முன்னாடியும் பறக்க போறான். அங்க பாத்தீங்களா? ஓவரா வார்ம் அப் பண்ற பில்டப் கொடுக்காதடா. சீக்கிரம் கிளம்பற வழியை பாரு. ஐடியா. மோட்டோக்கு சமோசாவோட தீபாவளி கொண்டாட வைக்கலாம். வந்துட்டோம்ல. சமோசா இதெல்லாம் என்னாலையும் பண்ண முடியும். இந்தா பாத்து கீழே உழுந்து மூக்க உடைச்சிக்காத. என்னடா மேலே எட்டெல்லாம் போடுறான். டேய் மோட்டோ, இன்னும் மேஜிக் பார்க்க ஆசையா இருக்கா? இன்னும் அதிகமான மேஜிக்கா காட்டுறேன் பாருங்க. எல்லாரும் பார்த்து ரசிங்க. எங்கடா போனா? டேய் கோட்டையில காணாண்டா. கண் கட்டி வித்த நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது மாயம் கிடையாது. என்னோட மேஜிக்க அவமானப்படுத்திட்டா. இப்ப சொல்லு, இது ட்ரிக்கா இல்ல மேஜிக்கான்னு. என்னடா மோட்டோ, காது அகலம் போதுமாடா? ராஜா காது கழுத காதுன்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனா என் காது இவ்வளவு பெருசாயிடுச்சே. அப்பா, இதுதான் உண்மையான மேஜிக். நீ எப்படி என்ன கிண்டல் பண்ணியோ அதே மாதிரி பொதுமக்களும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே நீ உன் வாழ்க்கை பூரா இப்படியே இரு. பாய் பாய். அண்ணாச்சி எங்க போனீங்க? என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என்ன பாக்க விடுப்பா. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இல்லையான்னு வலிக்குது. எழுத்து பாக்குறேன்னு சொல்லி என் காதை போட்டு அமுக்காதீங்கன்னா வலிக்குதுடா. காதை போட்டு தூக்காத. பத்துல என் காதை பத்தியாடா. யானை காது மாதிரி இவ்வளவு பெருசாகி போச்சு. எனக்கு ஏற்கனவே தொப்ப இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பிள்ளையாரு கூப்பிடுவாங்களே. நான் என்ன பண்றது? டேய் மோட்டோ, நீ அழுவாதுற. அப்புறம் எனக்கும் அழுகாச்சியா வருது. வாடா டாக்டர் ஜட்கா சாரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணலாம். இந்த காது தானா வளர்ந்துச்சா இல்ல விஞ்ஞான வளர்ச்சியான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மோட்டோ. ஓகே, அந்த பூசணிக்கா மண்டை கிட்ட போய் ஏதாவது ஒரு வழி கிடைக்கலடா. அப்புறம் இமேஜினேஷன்ல என்னென்னமோ வருது. நம்பர் 1 நம்பர் 2 தயாரா இருங்க. இன்னைக்கு ராத்திரி நாம புர்புரி நகரோட பேங்க கொள்ளடிக்க போறோம். பத்துலோ, அந்த குட்ட பையன் தானே நம்ம ஊர்ல இருக்கிற பேங்க கொள்ளையடிக்க போறான்டா. இது உனக்கு எப்படி தெரியும்? என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் என் காதுல கேக்குதுடா. காது பெருசாயிடுச்சுல, அதான் கேக்குது. பெரிய காதுல சின்னதா கேட்டுக்கிறேன். கேட்டியடா மோட்டோ, உன் காதுல இருந்து என்னென்ன சத்தம்லாம் வருதுன்னு. பெரிய காதுல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நடக்குதுடா. சிங்கம் சார் கிட்ட சொல்லிடலாம்டா. சிங்கம் சார், ஒரு பெரிய விஷயம். டண்டனக்கட்டான ஒரு பேங்க கொள்ளையடிக்க போறான் சார். ஓகே, நான் இப்பவே வந்துடுறேன். இப்பவே நிறுத்துங்கடா. புடிங்க. இதோ வந்துட்டேன். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இந்த சிங்க கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதாவது இம்பாசிபிள். பை பை. ஐயம்மா. ஏய் போட்டு ஜோன புடிங்க. குட்டா
டேய் காதை நல்லா விசிறி விசிறி புடிடா மோட்டோ. மோட்டோ இன்னும் கொஞ்சம் வேகமா காதை ஆட்டினா நீ ரெக்கை வச்சு பறக்கலாம் போல இருக்கு மோட்டோ. எங்க கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஓகே இப்ப ட்ரை பண்ற பாரு. ஹேய் மோட்டோ உன்னால மட்டும் தான் முடியும்ங்கிறது தலைகணம். உன்னாலயும் முடியுங்கிறது தன்னம்பிக்கை. பாருடா. எங்க போய்கிட்டு இருக்கான் பாத்துட்டேன். நான் சொல்லல. சூப்பர் மோட்டோ சூப்பர்ரா அசத்துடா. ஜெய் ஹோ குட்டா வரடா. சிகா ஹாய். எல ஜான். இது என்னது இப்படி வருது? பட வெளிய. நிறுத்துங்கடா. சிகம் சார் இதா குட்ட பையனை கூட்டு வந்துட்டேன். இந்தாங்க பிடிங்க. என்ன இது சீட்டிங்? நீ எப்படி அப்படி என்ன தூக்கிட்டு வரலாம்? தேங்க்யூ மோட்டு பத்லோ தேங்க்யூ. இன்னைக்கு நீ உன்னோட காதோட உதவியால திருடனை புடிச்சு கொடுத்துட்ட. ஜான் நீ இப்ப ஜெயிலுக்கு கிளம்பு. நான் உன்னை அங்க போய் வச்சுக்கிறேன். எப்படி லாண்டானோ கலக்கிற மோட்டோ. மம்மி மம்மி எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்க. வேண்டாம் போதும் பத்ரோ. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சத்தமும் என் காதுல வந்து விழுதுடா. என்னால நிம்மதியா இருக்க முடியல. இந்த சத்தத்தை நிறுத்துறா. வேணாண்டா என்னால சமாளிக்க முடியலடா. காதுல ரொம்ப சத்தம் ஓவரா கேக்குது. வேண்டாம் காப்பாத்து என்ன காப்பாத்து. ஐடியா. அந்த மேஜிக் மேன் உனக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு மோட்டோ. ஒருவேளை அவருக்கு இப்படி தோணி இருந்துச்சுன்னா நீ காது வச்சுட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கேன்னு அப்புறம் அவரே அவரோட காதை புடிங்குவாரு. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களோட உதவி நமக்கு தேவைப்படுது. இப்போதைக்கு நம்ம ஒரு பெருசா பேட்டி கொடுத்து பெரிய ஆள் ஆயிரலாம். என்ன நான் சொல்றது? ஒருத்தர் மாடியில இருந்து கீழே விழுந்து பாதியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ஒருவேளை அவருக்கு இவரோட சத்தம் கேட்டுடுச்சுன்னா ஏர்மேன் வந்துட்டாரு. அங்க பாருங்க எங்களுடைய சூப்பர்மேன். Go to the great வந்துட்டேன். என்ன காப்பாத்துங்க. கவலைப்படாதே புடிச்சிட்டேன்டா. எப்படி லேண்ட் ஆகுறான் பாரு. இந்தாங்க. இப்ப பாத்தீங்களா இவர்தான் ஏர்மேன். இவரோட அலறல் சத்தம் அந்த ஏர்மேனுக்கு கேட்டு வந்து காப்பாத்திட்டாரு. Thank you ஏர்மேன். பை பை. நேத்து வரைக்கும் சாதாரண மனுஷனா இருந்த மோட்டு இன்னைக்கு ஏர்மேனா சூப்பர்மேனா இருக்காரு. இது வரைக்கும் மோட்டு செஞ்ச சாகச வீடியோக்களை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. ஏர்மேன் ராத்திரியில திருடன்களை பிடிப்பாரு. பகல்ல பொதுமக்களுக்கு உதவிகள் செய்வாரு. பசங்களோட மனசையும் சந்தோஷப்படுத்துவாரு. நீங்களே கேளுங்க சிங்க என்ன சொல்றாரு. என்னோட சூப்பர்மேன் ஹியர்மேன். புர்புரி நகரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் வேணும். சூப்பர் 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 சூப்பர். சரி வாங்க ஏர்மேன் என்னென்ன சாகசங்கள் செஞ்சிருக்காருன்னு பார்க்கலாம். எப்படி ஐயா ஹீரோ ஆயிட்டோம்ல. இங்க பாருங்க பசங்களே, சாயங்காலம் மெஜிஷியன் திலசியோட ப்ரோகிராம் இருக்கு. நீங்க எல்லாம் பார்க்க போறீங்களா? இல்ல நான் ஏர்மேன் கூட சுத்த போறேன். எங்களுக்கு மேஜிக்கே வேண்டாம். பாத்தீங்களா இன்னைக்கு பாத்தீங்களா எல்லாரும் மோட்டோட ஃபேன் ஆயிட்டாங்க. யாரும் திலஸ்பியோட மேஜிக்க பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாத்தீங்களா மெஜிஷியன் சார், நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா? நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்களா இல்ல அவருக்கு பரிசு கொடுத்திருக்கீங்களா? அவர் இந்த ஊருக்கே ஒரு சூப்பர் ஹீரோவா மாறிட்டாரு பாத்தீங்களா? ஆமா நான் வேற ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிக்கிறேன். மோட்டு சார் நாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப புதுசா முளைச்சிருக்கிற இந்த காது யாரோ மேஜிக் மேன் கொடுத்ததாமே. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காதை எனக்கு எந்த மேஜிக் மேனும் கொடுக்கல. என்னுடைய நண்பன் பூசணிக்கா மாட்டேங்க டாக்டர் சட்கா தான் இதை எனக்கு தயார் பண்ணி கொடுத்தாரு. அதனாலதான் இப்படி வந்திருக்கு. இல்ல நான் தான் அந்த காதை கொடுத்தேன். இன்னைக்கு அந்த காதை திரும்ப வாங்க போறேன். மோட்டு நான் வந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவு பேரு நம்ம கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வந்துட்டேன். ஓஹோ மேஜிக் மேன் வாங்க வாங்க வாங்க. உங்க வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னுடைய ஆட்டோகிராஃப் ஏதாவது வேணுமா சொல்லுங்க, நான் போட்டு தரேன். ஏய் நான் இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக வரல. என்னோட காதை திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இல்ல காதை நான் திரும்ப தரமாட்டேன். தயவு செஞ்சு வேண்டாம் சொன்னா கேளுங்க. இந்த காதால தான் நான் இப்ப பிரபலம் ஆகிட்டு இருக்கேன். இதால பறக்கிறேன், நடக்கிறதே கிடையாது. இந்த காதை மறுபடியும் தந்துடு மோட்டு. மாத்தாதீங்க வேண்டாம். மாட்டேன். ஏதோ
ஆஹா, இது பாருங்க இது பாருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னுடைய பெரிய காதை மறுபடியும் திரும்ப கொடுத்துருங்க. இந்த சின்ன காது எனக்கு வேண்டாம். சொன்னா கேளுங்க, சொன்னா நீ கேளுங்க. என்ன கெஞ்சினாலும் அது திரும்ப தர முடியாது. ஏன்னா இந்த இடத்தை விட்டே நான் நிரந்தரமா போக போறேன். ஆஹா, எங்கடா பத்ரு, அவன் மறந்து போனானே. எல்லாம் முடிஞ்சது. கடேட் கடேட், எல்லா ஆர்டிஸ்டும் திரும்பி வந்துடுங்க. நீங்க எல்லாம் ரொம்ப அழகா நடிச்சீங்க. உங்களோட எல்லா நடிப்பு திறமையினால தான் என் நண்பனோட காது திரும்ப வந்துருச்சு. நீங்க எவ்வளவு காசு கேட்டீங்களோ நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். உங்க யாருக்காவது காசு பணம் துட்டு மணி வேணுமா? கை தூக்குங்க. Thank you friends. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லனா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நன்றி நன்றி நண்பரே, உங்களுடைய சேனல் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் மோட்டு பண்ணுச்சு. பத்ரு, நீங்க 2 பேரும் இந்த நகருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்யாம இருப்போம் சொல்லுங்க? மோட்டு, நீ எப்படி இருந்தாலும் நீ தான் எங்களோட சூப்பர் ஹீரோ. உனக்கு காது இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஆ.